பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று சிற்றாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் திடன் கொண்டவர்களாக, அதாவது கர்த்தருக்குள் திடன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படுகிற காரியங்களில் திடன் கொள்ள வேண்டும், மனம் பதறுகிற காரியங்களில் திடன் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற நாம் அவருக்குள் திடன் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அற்புதத்தை, அதிசயத்தை பெற்ற நாம் அவருக்குள் திடன் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேலையை, அதாவது ஊழியத்தையும் ஆலய பணிகளையும் செய்யும் நாம் கர்த்தருக்குள் திடன் கொள்ள வேண்டும். யூதாவின் ராஜாவாகிய ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். ஆனால் அவருக்கு விரோதமாக எத்தியோப்பியா ராஜா 10 லட்சம் பேர்களோட யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தார். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்றார். கர்த்தர் அவர்களின் சத்தத்திற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் எதிரிகளை மேற்கொண்டு அவர்களுக்கு உரியவைகளை கொள்ளையிடவும் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஆகாப் தீர்க்கதரிசி ஆசாப்புக்கு முன்பாக வந்து, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டுவிட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்றார். அதை கேட்ட ஆசா கர்த்தருக்குள் திடன் கொண்டு கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னை விட்டு நீக்கி போட்டார். ஆசா ராஜா 35 வருடம் யுத்தம் இல்லாமல் சமாதானமாய் வாழ்ந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களே இயேசு கடல் மேல் நடந்து வருவதை கண்டு பயந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் பதறுகிறதை பார்த்து கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டின செருபாபேல் மற்றும் கர்த்தருடைய வேலையை, அவர் பணியை செய்த அவருடைய ஜனங்களை நோக்கி கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக, நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்றும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றும் சேனைகளின் கர்த்தர் சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பெரும் பாடுள்ள ஸ்திரியை நோக்கி இயேசு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். தன்னுடைய ஜனங்களை துன்பப்படுத்தி அழித்து வந்த சவுலை கர்த்தர் சந்தித்ததால் அவர் பார்வை இழந்தார். கண் பார்வை இழந்த சவுலை இயேசு அனனியா தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகத்தால் நிரப்பி கண் பார்வையை கொடுத்ததால் இயேசுவின் அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றுக்கொண்ட சவுல் அதிகமாக திடன் கொண்டு பவுலாக மாறி இவரே கிறிஸ்துவென்று சிற்றாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணி எருசலேமிலும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்போது பவுலை பிடித்து கட்டி வைத்த போதும் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சூழ்நிலைகளை பார்த்து, நமக்கு எதிரான போராட்டங்களை பார்த்து, சத்துருக்களை பார்த்து மனம் பதறி போய் பயந்து போய் இருக்கிற நம்மை பார்த்துதான் நம் தேவனாகிய கர்த்தர் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றிருக்கிற நாம் கர்த்தருக்குள் திடன் கொண்டு நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக அவர் பணியினை தொடர்ந்து செய்வோம். அம்மேன். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிற உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளையோ சத்துருக்களையோ போராட்டங்களையோ கண்டு பயப்படாமல்
மனம் பதறாமல் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியும் அற்புத அதிசயத்தின்படியும் நாங்கள் திடன் கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.